வெல்கம் பேக் டு சரன்ஸ் யூனிக் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி கீர் பார்க்க போறோம். இந்த கீர் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் ஜவ்வரிசியை ஒரு அரை கப் தண்ணியில் போட்டு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் 3 கப் பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு இந்த பால் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இந்த ஜவ்வரிசி வந்து ஒரு 5 நிமிஷம் பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ கலக்கி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பாதாம் இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டே இருங்க. ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வேண்டாம், அதிகம் வேண்டாம், ஒரு மீடியமாக வச்சுட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. சைடில் கட்டி இருக்கிற அந்த ஆடையெல்லாம் எடுத்து விட்டு கிளறுங்க. அடுத்தது கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 1/2 கப் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ ஸ்வீட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட கீர் நல்லா திக்காயிட்டு வருது. நான் இந்த கீரை வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். $15 minutes ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நீங்கள் சூடாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை சில்லாக வேணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட கீர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.